விபத்தில் சிக்கிய எஸ்.ஜே. சூர்யா துடி துடித்து அதிர்ச்சி சோகம். தமிழ் சினிமாவில் இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவில் அந்த காலகட்டத்தில் ஒரு இயக்குனரா அறிமுகமானவர் எஸ்.ஜே. சூர்யா. இவர் அப்பவே தமிழ் சினிமாவில் இந்த ரெண்டு பேர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அப்பவே கணிச்சாரு. அதனால தான் அஜித்தை வச்சு வாலி திரைப்படமும், விஜயை வச்சு குஷி திரைப்படமும் இவங்களுடைய ஆரம்ப காலத்திலேயே படம் பண்ணி அதுல வெற்றியும் கண்டவர் எஸ்.ஜே. சூர்யா. எஸ்.ஜே. சூர்யாவுடைய படங்கள் அப்படின்னாலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா ஒரு தனி ஜானர்ல தான் அவர் படங்கள் யோசிப்பாரு. அஜித்தை அப்பவே ஒரு வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏத்த ஒரு நடிகர் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு டபுள் ரோல்ல வில்லன் கதாபாத்திரத்துல அஜித்குமாரை வேற லெவலில் காட்டியிருப்பாரு எஸ்.ஜே. சூர்யா. அதை யாராலையுமே மறக்க முடியாது. அதே மாதிரி விஜய்க்கும் ஜோதிகாவுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியை அப்பவே உருவாக்குனவர் எஸ்.ஜே. சூர்யா. இப்படி இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஜாம்பவான்கள் அஜித்குமார், விஜய். இந்த ரெண்டு பேரையும் வைத்து அப்பவே ரொம்ப டேலண்டா பணம் பண்ண எஸ்.ஜே. சூர்யா போக போக ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாம அவரே தனது படங்களுக்கு பாட்டுக்கு மியூசிக் அமைக்கிறதுக்காக இசை அமைக்கிற அளவுக்கு வளர்ந்தாரு. ஒரு இசையமைப்பாளரா மாறினாரு. அது மட்டும் இல்லாம இது பத்தாது, சினிமால சாதிக்கணும் அப்படின்னா திறமைகளை நிறைய வளர்த்துக்கணும் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா அதன் பிறகு எடுத்த கதாபாத்திரம் ஹீரோ கதாபாத்திரம். தன்னை வைத்து தானே படம் பண்றது, அந்த படத்தை தயாரிக்கிறது, அந்த படத்துக்கு இசையமைக்கிறது, இப்படி தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்ட எஸ்.ஜே. சூர்யா இன்னைக்கு ஒரு நடிகரா இயக்குனரா இல்லாம வில்லன் கதாபாத்திரத்துல பின்னி பெடலுக்கு அளவுக்கு ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையை பெற்றிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. காரணம் என்ன அப்படின்னா, அவர் நடிப்புல வெளியாகி வில்லன் கதாபாத்திரத்துல பண்ண நிறைய திரைப்படங்கள் அவருக்கு பயங்கர ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நடிப்பு அரக்கன், அப்படியாப்பட்ட ஒரு உச்சம் பெற்ற நடிப்பை எஸ்.ஜே. சூர்யா வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படி ஒரு இயக்குனரா ஆரம்பிச்ச அவருடைய சினிமா பயணம் இன்னைக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரத்துல பயங்கர ஒரு பிரபலமான அளவுக்கு தன்னை வளர்த்திருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. அப்படிதான் எஸ்.ஜே. சூர்யா இப்போ நிறைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரம், அதுவும் குறிப்பா நெகட்டிவ் கதாபாத்திரம் தான் அவரு அதிகமா நடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பா நம்ம விஷால் நடிச்ச மார்க் ஆண்டனி திரைப்படத்துல அவருடைய நடிப்பை பார்த்து எல்லாருமே அப்படியே வியந்து போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமா நடிப்பை அதுவும் இந்த வயசுல வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இவருக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகவே இல்லை. திருமணம் பண்ணிக்கிறத பத்தி அவர் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லையா எஸ்.ஜே. சூர்யா. அப்படியாப்பட்ட எஸ்.ஜே. சூர்யா இப்போ கில்லர் அப்படிங்கிற திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்திலையும் அதே மாதிரி நெகட்டிவ் ரோல தான் எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான சண்டை காட்சி இன்னைக்கு படமாக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த சண்டை காட்சியில அவரு கலந்துகிட்டு ஃபைட் பண்ணியிருக்காரு. அதுல இவரு கட்டி இழுத்த ஒரு ரோப்பு திடீர்னு அருந்து கீழே விழுந்திருக்கு. அதுல இரும்பு கம்பியில இவரு அடிபட்டு பலத்த காயத்தோட வழியில கடந்து துடிச்சிருக்காரு. அதை பார்த்த படக்குழுவினர் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அதன் பிறகு அவரை உடனடியாக அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து பக்கத்துல இருக்கிற மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க அவருக்கு இப்போ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கான். காலில் ஏற்பட்ட காயமும் தலையில ஏற்பட்ட காயமும் அவருக்கு உடல்நிலையில பயங்கர ஒரு கவலைக்கிடத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிக ரத்தம் வெளியாயிருக்கு. இதன் காரணமா மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில தான் அவரு இப்போ மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள் மருத்துவ மூலியமா வெளியாயிருக்கு. இந்த செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி எஸ்.ஜே. சூர்யா ரசிகர்களுக்கு உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.